கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம 20/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 815க்கு நம்ம என்ன வின்னிங் கொடுத்தோன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, 815க்கு நம்ம கொடுத்த நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம 3 அப்படி இல்லாட்டி 1 கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு 3ஆம் நம்பருக்கு எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக 1ஆம் நம்பருக்கு பி போர்ட்லேயே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நம்ம ஏ போர்டு சி போர்டு 9-2 எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அன்றைக்கி 9-2 ஒரு நம்பர் கூட இன்றைக்கி வரல. வந்திருந்தால் இன்றைக்கி ஒரு அருமையான வெட்டி வந்திருக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பி அண்ட் சி போர்டில் 3-1 கொடுத்துல 1ஆம் நம்பர் மட்டும் நமக்கு ஒரு சூப்பரான நியூஸ் கிடச்சிருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம 20ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி கணிப்பு பார்க்க முடியும். நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 84-288 011 89 நம்பர் வச்சுக்கலாம். நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவோம். ஒரு நம்பிக்கையான ஏஜென்சி தான். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கியான ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 307. இந்த 307 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 307 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரே ரூட் தான், நேற்று எடுத்த பேட்டர்ன். அதோட ஃபார்முலா நம்பர் 586 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்ச நம்பர் 6-8ன்னு கிடச்சிருக்கு. 6+8 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 307 வச்சடி நமக்கு 6-8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 985. இந்த 985 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 985 ரூட் ஆப்ஷன் 586 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 2ன்னு கிடச்சிருக்கு. 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, ஏன்னா 985 வச்சடி நமக்கு 3-2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 210. இந்த 210 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். 210 ரூட் ஆப்ஷன் 586 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லாட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 210 வச்சு நமக்கு 5 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 810 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். இல்லை 815 வச்சு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முதலுடைய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 6. ஓகேவா, 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 815 வச்சு அடிக்கல. நமக்கு 0 அல்லது 6 இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அவங்க கணிப்பில் 0 அல்லது 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நமது சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஆல்போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் 307. இந்த 307 வச்சு நம்ம என்ன பார்த்தல. ஓகேவா, 307 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 854 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதலுடைய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 5 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 307 வச்சுட்டு நமக்கு 5-4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 985 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 985 ரூட் ஆப்ஷன் 854 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 9 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 985 வச்சு அடி நமக்கு 9-2ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 210. அந்த 210 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்தலாம். 210 ரூட் ஆப்ஷன் 854 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய 2 மணி பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 210 வச்சு நமக்கு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 815 வச்சு நம்ம என்ன பார்த்தலாம்.
815 ரூட் ஆப்ஷன் 854 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அப்படி இல்லாட்டி 7ன்னு கிடச்சிருக்கு. 9 அப்படி இல்லாட்டி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது நம்ம வந்து 815 வச்சடியில் நமக்கு வந்து 9 அப்படி இல்லாட்டி 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 days எழுதும். இதில் வந்து 2, 5, 8 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக பி போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7ஆம் நம்பரில் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. இது வந்து புது பேட்டர்னால் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்கல, ஆனால் கொஞ்சம் மாறி வருது. அதனால் அவங்க கண்டிப்பாக வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்க ஓகேவா. இன்றைக்கி நான் ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் 9 அல்லது 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் நம்மளே. பார்த்தீங்கன்னா உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி கசிங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேவா. ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் 0 வந்துச்சுன்னா 07 70 09 90 இந்த 4 நம்பர்ஸ் வர மாதிரியும் 6ஆம் நம்பர் வந்து 67 76 69 96 அந்த 4 நம்பர்ஸ் வர மாதிரியும் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. அப்படி இல்லாட்டி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 815 ஓகேவா. 815க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்போல் 9231 கொடுத்துருப்பல 1ஆம் நம்பர் சூப்பராக வினிஷ் வந்து கொடுத்துருப்பல. அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 051ன்னு கொடுத்துருப்பல. ஆனால் கொஞ்சம் பாக்ஸ் போட்டிருந்தப்பலாம் கூட ஒரு பிசியில் ஒரு சூப்பரான வினிஷ் கொடுத்துருப்பல. மற்றபடி திருவாங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷ் தான் கொடுத்துருப்பா. நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிஷ் 3 நம்பருமே இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷ் கொடுத்துருந்தாப்புல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 815க்கு ஆல்போர்டு 7 2 5 கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் சூப்பராக வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி ஒரு பிசியில் ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து அருள்தாஸ் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சி போர்டு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. மணிமேகலை அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக சி போர்டு 5-0 ஆல் போர்டு 5-0 அந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வந்து 5ஆம் நம்பர் சூப்பராக வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி கணேஷ் மாதவ் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 9 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பசுமை பொறிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா 813 கொடுத்துட்டாப்புல. ஆனால் 815 போட்டுதாப்புல. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபுல் வினியாக வந்திருக்கோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து சிவா அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 785 கொடுத்துட்டாப்புல நம்மளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 85 ஏபிபிசி கலந்து போட்டிருந்தப்பனா ஒரு சூப்பரான வினிஷாக வந்திருக்கும். மோகன்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா 019 கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து 1ஆம் நம்பர் சூப்பராக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. 951 கொடுத்துருக்காப்புல. ஆனால் சி போர்டு 1 வச்சு ப்ளே பண்ணிட்டாப்புல. பி போர்டுக்கு 1 போட்டு 5 சி போர்டில் போட்டிருந்தோம்னா ஒரு சூப்பரான வினிஷாக வந்திருக்கும். அடுத்து சிவகுமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் இன்றைக்கி வந்து 0 வச்சு ப்ளே பண்ணிட்டாப்புல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் பார்த்தீங்கன்னா மாற்றி ப்ளே பண்ணிட்டாப்புல. ஒரு 15 இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷாக வந்திருக்கும். அடுத்தபடியாக மணி அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வினிஷ் தான் கொடுத்துட்டு வராப்புல. நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஷ் தான். 815க்கு பி போர்டு 6-1 சி போர்டு 6-1 கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து அகீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-0 5 கொடுத்துருக்காப்புல. இல்லை 5ஆம் நம்பர் சூப்பராக வினிஷ் வந்துருக்காப்புல. ஷார்ட் ஜாங் அவர் பார்த்தீங்கன்னா 7-1 6 கொடுத்துருக்காப்புல. இது 1ஆம் நம்பர் சூப்பராக வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. விஎன் மேடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங் கொடுத்துருக்காங்க. மறக்காம நாளைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மீண்டும் மழைக்கான ஒரு கணிப்பிடியால் சந்திக்கலாம் ஓகேவா.